صل على محمد اللهم صل عليه وسلم. அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, அன்பு வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் 24ஆம் நாள் தராவீஹினை நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு 27 ஜுஸுகள் நிறைவு பெற்று 28வது ஜுஸுவினுடைய கால் ஜுஸுவும் நிறைவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை பொருந்திக் கொள்வானாக. நம்மிடமிருந்து அல்லாஹ் தஆலா இதை மக்பூலியத்தை ஏற்றுக்கொள்வானாக. இதன் மூலமாக சிறந்த நன்மைகளை நம்முடைய ஆயுளிலும், நம்முடைய ஆஃபியத்திலும், நம்முடைய பொருள் வளத்திலும், துனியா ஆகிரத் அனைத்துடைய பரக்காத்துகளிலும் அல்லாஹ் தஆலா நமக்கு இதன் மூலமாக செழிப்பை தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. நரகிலிருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. பல லைலத்துல் கத்ருடைய இரவுகளை சந்திக்கும் பாக்கியத்தில் அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நாம் பல நாடுகளிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் அல்லாஹ் இங்கு நம்மை ஒன்று கொண்டிருக்கிறான். தாய்லாந்திலே பாங்காங் நகரத்திலே முஸ்லிம் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நீண்டகால தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஒற்றுமைக்கு இலக்கணமாக திகழ்ந்த சங்கத்திலிருந்து அது பரிணாம வளர்ச்சி பெற்று ஒரு சிறந்த மஸ்ஜிதை அல்லாஹ் நமக்கு தந்து அதிலே ஊரில் தொழுவது போன்ற இல்லை அதை விடவும் சிறப்பாக சங்கையாக நாம் மகிழ்ச்சியோடு இங்கு தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஊரில் நாம் செய்யக்கூடிய அமல்களில் கூட தொய்வுகள் ஏற்படலாம். இங்கு எல்லோரும் ஒரே மனதுடன், ஒரே நிலைப்பாட்டுடன் நன்மைகளை தட்டிச் செல்ல வேண்டும், அள்ளிச் செல்ல வேண்டும் என்ற பேராவலுடன் அமல் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இது பல ஊர்கள் ஒன்று ஒற்றுமையாக சங்கமமான ஒரு இடம் என்று நாம் பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் தஆலா இதை இன்டர்நேஷனல் மஸ்ஜிதாக கஅபத்துல்லாவை போன்று பல நாட்டவர்கள் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறார். சிறந்த ஒரு முன்மாதிரியான ஜமாத்தாக, ஒரு கூட்டமைப்பாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுவது போன்று நபீனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட அந்த 6 லட்சம் மக்களையும் அழைத்துக் கொண்டு, நீங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அனுப்பி வைப்பான். பல நாட்கள் அவர்கள் பயணிப்பார்கள். பயணித்து செல்லும் பொழுது அவர்களுக்கு உணவு தேவை, குடிப்பு தேவை, தங்குவதற்கு இடம் தேவை, பல்வேறு விதமான தேவைகள் அவர்களுக்கு இருக்கும். அந்த தேவைகள் போது அவர்கள் பேசிய ஒரு பேச்சை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். وَإِذِسْتَسْقَى مُوسَى لِقَوْمِهِ فَقُلْ اضْرِبْ بِعَصَاكَ الْحَجَرَ. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்திலே அவருடைய கூட்டத்தார்கள் கேட்டார்கள், மூசாவே, இப்படியே அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறீங்களே, காடு கெடுக்குது, ஓய்வு எடுக்கணும், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும், அல்லாட்ட சாப்பாடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. மண்ணுசு வாங்குற உணவை மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கோமுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா தந்தான். இந்த உலகத்துல சொர்க்கத்திலிருந்து, வானமண்டலத்திலிருந்து உணவு இறக்கப்பட்ட அற்புதமான சமுதாயம் பனி இஸ்ராயீல்கள், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கூட்டத்தினர்கள். நாங்கள் பருகுவதற்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், ஒளிச்சீவதற்கு தண்ணீர் இல்லை, குடிப்பு கடமையானால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது
وَإِذِ اسْتَسْقَى مُوسَى لِقَوْمِهِ فَقُلْنَا اضْرِبْ بِعَصَاكَ الْحَجَرَ. மூசாவே, உங்களுடைய அந்த கைத்தடியை கொண்டு, எந்த கைத்தடியை கொண்டு நான் இலைதலைகளை பறிப்பேன், நான் என்னுடைய ஆடுகளுக்கு இதிலிருந்து உணவு கொடுப்பேன், இதன் மீது நான் அமர்ந்து கொள்வேன், இது போன்று பல விஷயங்களுக்கு இந்த கம்பை நான் பயன்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த கைத்தடியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத்ரிப் அஸாக்கல் ஹஜர். மூசாவே, அந்த மலை குன்றின் மீது, அந்த கல்லின் மீது, கற்பாறையின் மீது அதை அடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அவர் அடிப்பார். பாறையின் மீது ஒரு தடிக்கம்பை கொண்டு போய் அடிக்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஃபன்ஃபஜரத் மின் ஹுஸ்னதா அஷ்ரத ஐனா. அதிலிருந்து 12 ஊற்றுக்களை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தினார். அவ்வாறு வெளிப்படுத்திய அந்த 12 ஊற்றுக்கள் இருந்தும் அவர்கள் நீர் அருந்துவார்கள். 12 கூட்டத்தினர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த 12 கூட்டத்தினரும் 12 ஊற்றுகளிலிருந்து கத அனிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும், கத அனிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும், அவர்களுக்கு உண்டான அந்த நீர் ஊற்று எது என்பதை அவர்களுக்கு பிரித்து தரப்பட்டதோ அந்த முறையில சண்டை சச்சரவு இல்லாமல் குழப்பம் இல்லாமல் அவர்கள் அதிலே நீர் அருந்தினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புனா, அவரை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் பனி இஸ்ராயீல்கள் எல்லா முஸ்லிம்கள் தானே, குல்லு முஸ்லிமுன் இஹ்வத்துன் தானே, முஸ்லிம்கள் அனைவர்களும் சகோதரர்கள் தானே, ஒரு தாய் மக்களை போன்றவர்கள் தானே, அவர்கள் ஓர் உடலுடைய அங்கங்களை போன்றவர்கள் தானே. இப்படி இருக்க இவர்களுக்கு 12 ஊற்றுக்கள் தேவையா? ஒரு ஊற்று போதாதா? ஒரு பெரும் ஊற்றை அல்லாஹ் தஆலா தந்திலிருந்து இதிலிருந்து நீங்கள் நீர் பருகிக் கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லவில்லை? அல்லாஹ் தஆலா 12 ஊற்றுகளை தந்தான். அந்த 12 ஊற்றுகளில் இருந்து ஒவ்வொருவருக்குமாக, ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அது பிரித்து தரப்பட்டது. அவர்கள் அவர்களுடைய ஊற்றுகளிலே அவர்கள் அது அடிம குல்லு உனாசின் மஷ்ரபஹும், அவர்களுக்கு உண்டான அந்த ஊற்றை தெரிந்து கொண்டு அவர்கள் நீர் பருகினார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்து, ஆழமான தத்துவம் நம்முடைய இந்த தாய்லாந்து பள்ளிக்கு பொருத்தமானதாக இருக்கிறது. உலகமெல்லாம் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினர்கள் நாம் எடுத்துக்கொண்டால் சென்னையிலே போய் பார்த்தால் மலபார் பள்ளிவாசல், தமிழ் பள்ளிவாசல், தமிழ் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல். மலேசியாவுக்கு போனால் மஸ்ஜித் இந்தியா என்று பள்ளிவாசல். இது போன்று அவரவர்கள் மொழி பேசக்கூடிய அந்த மொழியின் அடிப்படையிலே பள்ளிவாசல்கள் கட்டி நிர்வாகம் செய்து அதன் மூலமாக அவர்கள் சிறந்த முறையிலே வழிபாடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அல்லாஹ்வை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கணக்கும் இந்த செயல்பாடும் பனி இஸ்ராயேலுடைய அந்த 12 கூட்டத்தார்களுடைய நிலையையும் அல்லாஹ் தஆலா சரியாக ஒப்பிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவர்கள் 12 சமூகத்தினர்களாக இருந்தார்கள், 12 விதமான குடும்பத்தினுடைய நாகரிகம் உடையவர்களாக இருந்தார்கள். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் முஸ்லிம் சொன்னா அவங்களுக்கென்று ஒரு பாணி, அவர்களுக்கென்று ஒரு செயல்பாடுகள், அவர்களுக்கென்று தனியான ஒரு அடையாள சின்னங்கள் இருக்கிறது. அதே போன்று தாய்லாந்து மக்களுக்கென்று ஒரு தனியான அடையாள சின்னம் இருக்கிறது. எல்லோரும் சமம்தான். யா அய்யுஹன் நாஸு இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா, அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக ஆதமுடைய மக்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்கிறான். மூமின்களை சொல்லும் பொழுது இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எல்லோரும் ஓர்தாய் மக்கள் தான். இதிலே எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. இதிலே நாம் உயர்வு தாழ்வு பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இதை சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? 12 ஊற்றுகள் அவர்களுக்கு தரப்பட்டது. அவர்களுக்கான ஊற்றை அவர்கள் தேர்ந்தெடுத்து நீர் பருகிய பொழுது அவர்களிடத்திலே குழப்பம் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறார். அந்த வகையிலே இந்த மஸ்ஜிது அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு சன்மானமாக, வரப்பிரசாதமாக நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஃபிரௌன் துரத்திக் கொண்டு வருகிறான். பனி இஸ்ராயேல்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்வான், வலக்கத் அவ்ஹைனா இலா மூஸா அன் அஹ்ரஜும் தரீகன் ஃபில் பஹரி யபஸன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மூஸாவே, உங்க கூட்டத்தை இரவோடு இரவா அழைச்சிட்டு போங்க, ஃபிரௌன்ல இருந்து காப்பாத்துங்க,
இங்கிருந்து நீங்கள் வெளியேறி சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அவர்கள் எல்லாம் வெளியேறி செல்வார்கள். வெளியேறி சென்றால் அவர்களை துரத்தி கொண்டு விரட்டி கொண்டு ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் பெரும்படையும் அவருடைய ராணுவம் அனைத்தும் அவர்களை பின் துரத்தி கொண்டே வருவார்கள். 6 லட்சம் முஸ்லிம்கள் முன்னால் செல்கிறார்கள், பின்னால் பெரும்படை துரத்தி கொண்டு செல்கிறார்கள். 3 புறத்திலிருந்தும் அவர்கள் அப்படியே சூழ்ந்து நிற்கிறார்கள். கடைசியாக இவர்கள் போய் நின்ற இடம் எண்டு எது என்று சொன்னால் கடல். முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனுடைய பெரும் படை சூழ்ந்து நிற்கிறார்கள். மூசாவை பார்த்து ஒரு நல்ல மனிதர் அவர் சொன்னார், என்ன காரியம் பண்ணிய மூசா, கொஞ்சமாவது யோசிக்கிறார். இவ்வளவு நபர் இந்த 6 லட்சம் பேரையும் கொண்டு வந்து ஒன்று கடல்ல மூழ்கடிக்கணும், அல்லது பின்னால் இவர்களிடத்திலே நாம் வெட்டுப்பட்டு கொத்துப்பட்டு சாக வேண்டும், ஷஹீதாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே இன்னால முதலக்கூன் யா மூசா, இன்னால முதலக்கூன் எங்களை கைசேரத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விட்டீர்களே, எங்களை நெருக்கடியில் வந்து ஒரு நிர்பந்தத்தில் வந்து நிறுத்தி விட்டீர்களே என்று நாங்கள் என்ன செய்வோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே அவர்கள் கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், அல்லாஹ் போச்சோன்னா நான் போனேன், அல்லாஹ் அனுப்பிச்சு வச்சா நான் வந்தேன். நான் இங்கு வந்ததற்கு பின்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய கைத்தடியை கொண்டு கடலில் அடி என்று சொல்லுகிறான். ஒருவர் கேட்டார், கடல்ல கைத்தடியை கொண்டு போய் அடிச்சா என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அல்லாஹ் அடிக்க சொன்னானா அடிக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கைத்தடியை கொண்டு கடல் மீது அடிப்பார்கள். அடித்தவுடன் ஃபதரிபலஹும் தரீகன் ஃபில் பஹரி யபஸா, அதிலிருந்து அல்லாஹ் தஆலா 12 பாதைகளை உருவாக்குகிறார். ஒரு பாதை பார்த்தாங்க, இந்த 6 லட்சம் பேரை கொண்டு போறதுக்கு பெருசா ஒரு பாதையை ஏற்படுத்தி ஒரே பாதையில் அவர்களை அனுப்ப வேண்டாமா? ஒரு பாதை போதும் தானே, ஏன் 12 பாதைகளை அல்லாஹ் தஆலா அமைத்தான் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு கோட்பாடு, அவர்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் என்ற அந்த பழக்க வழக்கத்தை அல்லாஹ் தஆலா மதிக்கிறார். எல்லோரும் ஒன்றுதான், ஆனால் அவர்களுடைய ஸ்டைல் இருக்கிறதே, அவர்களுக்கு என்று ஒரு விருப்பம் இருக்கிறதே, அந்த விருப்பத்தின் பிரகாரம் அவர்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா இடமளித்து அவர்களுக்கு 12 பாதைகளை ஏற்படுத்தி தந்து 12 கூட்டத்தாரும் அதிலே மிக விரைவாக நீங்கள் இங்கிருந்து கிளம்பி செல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவ்வாறு நீங்கள் செல்லும் பொழுது ஃபிரௌனை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பின்னாடி நிற்கிற ஆளை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, கடல்ல மூழ்கிடுவோம்னு நீங்க பயப்படாதீங்க, தைரியமா போங்க என்று அல்லாஹ் தஆலா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் சொல்வான். அவர்களுடைய கூட்டத்தாரிடத்தில் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய உதாரணத்தை குர்ஆனிலே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அப்படி அற்புதமான ஒரு சூழ்நிலையிலே இங்கு நடக்கக்கூடிய இபாதத்துகளாகட்டும், தராவீஹாகட்டும், கியாமுல் லைல் ஆகட்டும், மதரசாக்கள் ஆகட்டும், உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. சிறந்த கட்டமைப்பு, சிறந்த நிர்வாக அமைப்பு, நீங்கள் செயல்படக்கூடிய கூட்டமாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழுக்களை நியமித்து இந்த முறையில் செயல்பட்டால் இது சரியாக இருக்கும் என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய கட்டமைப்பு இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி அத்ஹில்னி முத்கல சிதகின் வ அக்ரிஜ்னி முஹரஜ சிதகின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ் நல்ல முறையில் இந்த மக்காவிலிருந்து என்னை வெளியாக்கு, இங்கிருந்து வெளியேறக்கூடிய இடத்திலிருந்து நல்ல முறையில் வெளியாக்கு, நான் குடிபுகும் மதீனாவில் நல்ல முறையில் என்னை குடிபுகுத்து நான் வாழும் அந்த ஊரிலே மதீனா நகரத்திலே உன்னால் உதவி செய்யப்பட்ட நிர்வாகத்தை எனக்கு கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இதுதான் நாம் ஜெயிப்பதற்கு உலாயிக ஹிஸ்புல்லாஹ். அல்லாஹ்வுக்கு 2 கூட்டம் தான், அல்லாஹ் 2 கூட்டத்தை தான் குர்ஆன்ல சொல்றான். ஒட்டுமொத்த குர்ஆனிலும் மனிதர்களை 2 கூறுகளாக பிரிக்கிறான். ஒன்று உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான், ஒன்று ஷைத்தானுடைய கூட்டம், இன்னொன்று உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இன்னொன்று அல்லாஹ்வுடைய கூட்டம். அல்லாஹ்வுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம்மை சேர்ப்பித்திருக்கிறான். கடைசி வரையிலும் இதில் வெற்றி வாகை சூடுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தருவானாக. அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு அழகிய வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சின்ஃபானி சின்ஃபானி ஃபஇதா ஸலஹா ஸலஹல் ஆலம் வஇதா ஃபஸதா ஃபஸதல் ஆலம். உங்களிலே மூமின்களே, நீங்கள் 2 பிரிவினர்கள் உங்களிலே இருக்கிறார்கள். முஸ்லிம்களே, உங்களிடத்திலே 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 பிரிவினர்கள் சரியாக செயல்பட்டால் ஃபயிதா ஸலஹா ஸலஹல் ஆலம்,
உலகம் முழுவதும் சீர்படுவதற்கு அது முன்னோடியாக அது காரணமாக அமையும். வைதா ஃபஸதா, அந்த இரு பிரிவினர்களும் சரியாக செயல்படாவிட்டால், வைதா ஃபஸதா ஃபஸதல் ஆலம், உலகம் முழுவதும் குழப்பம் ஏற்படுவதற்கு ஃபஸாதுக்கு அது காரணமாக அமையும். அல் உலமாஉ வல் உமரா, ஒன்று மார்க்க அறிஞர்கள், இன்னொன்று சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நிர்வாக பெருமக்கள் என்று அண்ணல் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை எப்படி கட்டமைத்தார்களோ அதுதான் நமக்கு முன்மாதிரி. ஆகவே இங்கு நடைபெறக்கூடிய இந்த அமல்களை இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவானாக. இங்கிருந்து பல ஹாஃபிதுகள் வெளியாவதற்கு மதரசாக்களை அல்லாஹ் தஆலா அமைத்து தருவானாக. நல்ல கல்வியாளர்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக நாம் வாழக்கூடிய சமூகம் அனைத்திற்கும் பிரயோஜனம் தரக்கூடிய மக்களாக நம்மிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியாக்கி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.